தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவை ஒரு கேள்வியுடன் ஆரம்பிக்கின்றேன். யாழ் மாநகர சபை யாருடைய கைக்கு போக வேண்டும்? உங்களுடைய விருப்பம் என்ன? இதுதான் கேள்வி. ஏனென்று சொன்னால், உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் கண்மூடி திறக்கிறதுக்கு இடையில வந்துடும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு முதலே அது நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுக்கான எல்லா வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய தமிழ் கட்சிகள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன, என்னென்ன வியூகங்களை வகுக்கப் போகின்றன, அதே நேரம் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார், எந்தெந்த வேட்பாளர்களை நிறுத்தப் போகின்றார், மிக குறிப்பாக யாழ் மாநகர சபை தான் இப்போ எல்லாருடைய கண்களையும் உறுத்தி கொண்டிருக்குது. ஏனென்று சொன்னால், யாழ் மாநகர சபை என்றது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ என்று சொல்லுவோம். அதாவது என்ன, கௌரவ பிரச்சனை என்று சொல்லுவோம். அதை கைப்பற்றது யார் என்று சொல்லி. எனவே யாழ் மாநகர சபைக்கு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நிறுத்தப் போகின்ற வேட்பாளர்கள் யார், முதன்மை வேட்பாளர் யார், இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குது. இது இப்போ தொடக்க கட்டமாக இருந்தாலும் அந்த பரபரப்பு ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். எனவே இது குறித்து சற்று விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் நாங்கள் அலசலாம். என்ன விஷயம் என்று சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்பொழுது ரகசியமான முறையில் ஒரு அணியொன்றை கட்டியெழுப்பி கொண்டு வரார். இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல். அவருடைய அணி ரகசியமாக கட்டியெழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. வெவ்வேறு பிரிவுகளாக, அதாவது இங்கால ஒரு டீம், அங்கால ஒரு டீம், இங்கால ஒரு டீம் என்று சொல்லி எல்லாமே ரகசியமான முறையில் தான் அவர் இப்போ அமைச்சு கொண்டு வரார். ஒரு அணியில் இருக்கிறார்கள் யார் என்று சொல்லி அடுத்த அணிக்கு தெரியாது, அடுத்த அணியில் இருக்கிறார்கள் யார் என்று சொல்லி இன்னும் ஒரு அணிக்கு தெரியாது சொல்லி இது சம்பந்தமான ஒரு சில தகவல்களை சாடமாடியாக டாக்டர் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றார். ஏன் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அணியை ரகசியமாக வச்சிருக்கணும், ஏன் அவர் அப்படி வச்சிருக்கிறார், அதுக்கான முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் கொஞ்சம் பிறகு பார்ப்போம். அதுக்கு முதல் 25ஆம் தேதி ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி ஒரு சந்திப்பு செய்ய போயிருந்தானே, அதுக்கு ஒட்டப்பட்டிருக்கிற லேபிள் இனப்பிரச்சனைக்குரிய தீர்வு சம்பந்தமாக நாங்கள் அனுரகுமார அரசாங்கத்தோட கதைக்க போகிறோம், எப்படி கதைக்க போகிறோம் என்றதுக்கான சந்திப்புன்னு சொல்லி. ஆனால் உள்வீட்டு செய்திகள் திரும்ப திரும்ப சொல்லுது என்னென்னு சொன்னால், இல்லை இல்லை, இது உள்ளூராட்சி சபை தேர்தலை பற்றி கதைக்கத்தான் இவர்கள் சந்திக்கணும், அதை எப்படி எதிர்கொள்கிறது, அதிலேயும் குறிப்பாக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை எப்படி எதிர்கொள்கிறது, தேசிய மக்கள் சக்தி கட்சியை எப்படி எதிர்கொள்றது, இதை பற்றி கதைக்கத்தான் அவியல் 25ஆம் தேதி கூடினம் என்று சொல்லி உள்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்குது. என்ன விஷயம் சொன்னால், ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் தகவல் சொல்றதுக்கு ஆட்கள் இருப்பினம். அவை என்னதான் ரகசியம் வச்சிருந்தாலும், ஏன்னா கட்டமைப்புகள் அப்படி இருக்குது, அவ்வளவு வலுவான கட்டமைப்பாக இருக்கணும், உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே தகவல்களை வெளியில சொல்றதுக்கு ஆட்கள் இருக்குது. அப்படியும் இல்லை என்று சொன்னால், அவர்களுடைய சார்பான ஊடகங்களில் செய்திகள் வந்துடும். இப்போ ஒரு ஆளை பிடிக்கலன்னு சொன்னால், அவரை பற்றின ரகசியங்களை அந்த பத்திரிகை, அந்த கட்சியினுடைய பத்திரிகையை வெளியில விடும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இலங்கை தமிழரசு கட்சியில் டாக்டர் சிவமோகன் இருக்கார் தானே, அவரை பற்றி அவையில ஆதரிக்கிற ஒரு அன்ஒஃபிஷியல் பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. அவர் புதுக்குடியிருப்பில் மோசடி செய்தவராம், அது செய்தவராம் என்று சொல்லி. அது இப்போ எங்களுக்கு தேவையில்லை. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் கடந்த காலத்திலே நடந்திருக்கு, நிறைய செய்திகள் வந்திருக்குது. சரி, அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே இவர்களுடைய 25ஆம் தேதி சந்திப்பு முழுக்க முழுக்க உள்ளூராட்சி சபை தேர்தலை எப்படி எதிர்கொள்றது, அதிலேயும் குறிப்பாக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை எப்படி எதிர்கொள்ள போறோம் என்று சொல்லி. சரி, அப்ப எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் எதிர் ஏனைய கட்சிகள். இந்த ஏனைய கட்சிகள் என்று சொல்லிக்குள்ள அதில் எத்தனை கட்சிகள் போய் சேர போயினோம், எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒன்றாக இயங்குவினமா, அல்லது இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் இல்லை, இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்றதை உணர்ந்து கொண்டு ஒன்று சேர்ந்து நிற்க போயினோமா என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால், தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து இயங்கினதாக ஒரு சரித்திரம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடக்குமாக இருந்தால் அது உலக அதிசயமாக தான் இருக்கும். எனவே இப்போ இருக்கிற உலக அதிசயங்களில் ஒன்று ரெண்டு எடுத்துக்கொண்டு வெளியில் வச்சு போட்டு இதை கொண்டு அதில் வைக்கணும், அப்படியான ஒரு கட்டம் தான் வரும். எனவே இவர்கள் எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து செயல்பட போறார் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதிலேயும் எதுக்காக இனப்பிரச்சனைக்கான தீர்வை பற்றி கதைக்க போறோம் என்று சொல்லி லேபிள் ஒட்டின என்று சொன்னா, இவ்வளவு காலம் நீங்கள் ஒற்றுமைப்படையில, எங்களுக்காக ஒற்றுமைப்படுங்க ஒற்றுமைப்படுங்கன்னு சொல்லி தமிழ் மக்களாகிய நாங்கள் தலையை அடிச்சு கேட்ட போது கூட நீங்க ஒற்றுமைப்படையில. இப்ப நீங்க ஒற்றுமைப்படுறீங்கன்னு சொன்னா, தேர்தலுக்காக ஆக்கள் கட்டாயம் விமர்சிப்பினம் என்ன, ஆக்கள் பேசுவினம் என்ன, இவ்வளவு காலம் நீங்க பேசாம இருந்து கூட உங்களோட தேவைக்காக நீங்கள் இப்போ ஒற்றுமை ஆகுறீங்கன்னு சொல்லி. எனவே லேபிளை இப்படித்தான் ஒட்ட வேண்டி கிடக்குது, நாங்கள் இனப்பிரச்சனை சம்பந்தமாக கதைக்க போறோம் என்று சொல்லி. எனவே ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒற்றுமை படினமான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஏனைய கட்சிகளுக்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் இடையில வரப்போற இந்த போட்டி ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக இருக்கும். பொதுமக்களாக எங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். எப்படி இவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை எதிர்கொள்ள போகிறார்கள், அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன விதமான தந்திரங்களை, மூலோபாயங்களை பயன்படுத்த போறார், யார் யாரை தன்னோட சேர்த்துக் கொள்ள போகிறார், யாரை முதன்மை வேட்பாளர்களாக அறிவிக்க போறார், இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. என்னென்னா, கடந்த
6-7 மாதங்களாக, அதாவது அர்ச்சுனா ராமநாதன் எப்போ உருவாகி வந்தாரோ அந்த 6-7 மாசமாக வந்து ஏனைய கட்சிகள் அவரை எதிர்கொண்ட விதம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பழைய ஒல்லாந்தர் கால மெதேட்டும், ஒரு ஒன்றுக்குமே உதவாத மெதேட். அது என்ன மெதேட்டுண்டா, அவரை திட்டுறது, அவரை விமர்சிக்கிறது, அவரை தனிப்பட்ட விஷயங்களை பற்றி கதைக்கிறது. ஒரு மனுஷரை வந்து திட்டுறதாலேயோ, ஒரு மனுஷரை வந்து கேவலப்படுத்துறதாலேயோ இன்னும் ஒரு ஆள் உயரவே முடியாது, உயரவே முடியாது. இப்ப இங்கால டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இருக்கார். அது எங்களுக்கு தெரியுது. இவர் தான் டாக்டர் எங்களுக்கு தெரியுது. அவர்ட்ட முகம் தெரியுது, அவர்ட்ட குரல் தெரியும், அவர்ட்ட செயல்பாடுகள் எங்களுக்கு தெரியும். இங்கால இருந்து விமர்சிக்கிறார்கள் வந்து ஃபேக் ஐடிஸ். கள்ள ஐடியில முகம் தெரியாமல் ரகசியமா விமர்சிக்கணும். அப்ப பொதுமக்களாகிய எங்களுக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இங்கால தாக்குறது யாருன்னு தெரியாது. ஏன்னு சொன்னா ஒருத்தருக்குமே முகம் இல்லை. அப்ப அது வந்து அவர்களுக்கு எந்த விதமான நன்மையையும் கொடுக்காது. அவர்களுடைய பேரை உயர்த்தாது, அவர்களுக்கு ஒரு புகழை தேடி தராது, அல்லது அவர்கள் மேல ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பாது. ஏன்னு சொன்னா யாருண்டே தெரியாது, யாருண்டே தெரியாது. இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து வெளியில வந்து அமைதியாகவும் சாந்தமாகவும் சாந்த சொரூபிகளாகவும் திரியணும். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன காணைக்குள்ள வந்து கை குலுக்கினம், சிரிக்கினம், அப்படியே போய் கொண்டிருக்குது. ஆனா உள்ளுக்குள்ளால வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்குள்ள அது யாருக்கும் தனிப்பட்ட லாபத்தை தராது. யார் மேலேயும் ஒரு பிம்பத்தை வந்து கட்டி எழுப்பாது. எனவே கடந்த 6-7 மாதமாக ஏனைய கட்சிகள் டாக்டரை எதிர்கொண்ட விதமே வந்து ஒரு பழைய ஒல்லாந்தர் மெதட். அது வந்து வேலை செய்யாது. இனியாவது தங்களுடைய பாதைகளை மாற்றிக்கொண்டு புதிய பாதையில போய் டாக்டரை எதிர்கொள்ள போகிறார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். நானே என்னுடைய காணொளிகளில் வந்து 4-5 தரம் சொல்லி போட்டேன். ஒரு கோட்டுக்கு மேலே இன்னும் ஒரு பெரிய கோட்டை கீறினா மட்டும்தான் முதல் கோடு சின்னனா தெரியுமே ஒழிய, நீங்கள் அந்த முதல் கோட்டை வந்து அழிக்கணும் நெச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் அழிக்கவே முடியாது. அதுவும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை வந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே புதிய மெதேட்டுகளை பின்பற்றுங்க. என்னடா மக்களாகிய நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் மீது ஏன் எல்லாரும் கும்பலா சேர்ந்து வந்து திட்டினோம்டா, பொதுமக்களாகி எங்களுக்கு விளங்காதா எதுக்காக அவரை போட்டு அடிக்கணும் என்று சொல்லி? எல்லாம் விளங்கும், எங்களுக்கு எல்லாமே தெரியும். எனவே நீங்கள் நேரடியாக களத்தில் இறங்காமல் ஆக்களை ஏவி விட்டு உங்களுடைய தொண்டர்களை தூண்டி விட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமூக வலைத்தளங்களை உருவாக்கி விடையக்குள்ள பொதுமக்களாகி எங்களுக்கு நல்ல வடிவாவே தெரியும். எனவே இனியாவது யோசிச்சு மூளையை பயன்படுத்தி புது மெத்தட்ஸ் ஏதாவது பயன்படுத்தினமான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்ப வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஏன் ரகசியமாக செயல்பட வேண்டி கிடக்குது? உண்மையில வந்து ரகசியமாக தான் செயல்பட வேண்டி கிடக்குது. ஒரு ஆள் வந்து அர்ச்சனாவோட நிற்கிறாருன்னு கேள்விப்பட்டாலே அந்த நபரை வந்து தாக்குறது, அந்த நபரை போட்டு அவமானப்படுத்துறது, அல்லது அந்த நபருக்கு ஏதாவது சலுகைகளை கொடுத்து பிரிக்க நிற்கிறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை இங்கே போய்க்கொண்டிருக்குது. இதை வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலையே நாங்கள் பார்த்து நாங்கள் மயூரன் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து அர்ச்சுனாண்ட அணியில் வந்து போட்டி போட்டவர். அந்த அர்ச்சுனாவையும் மயூரனையும் பிரிக்கிறதுக்காக, அர்ச்சுனாவை வந்து வீழ்த்துறதுக்காக அந்த மயூரனை பற்றி எத்தனை ஊடகங்கள், எத்தனை பேர் வந்து தூக்கி தூக்கி தலையில வச்சு கொண்டாடினவே. மயூரன் அப்படியானவர், மயூரன் இப்படியானவர், மயூரன் பண்பானவர், பாசமானவர், அவர் நடந்தா புல்லுக்கே வலிக்காதெல்லாம் சொல்லி எவ்வளவோ பிரச்சாரங்கள் எல்லாம் செய்யண்டு செய்து பார்த்து இன்றைக்கு மயூரன் எங்க? எங்க மயூரன்? அப்படி ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கிறதே எல்லாரும் மறந்து போச்சினோம். மயூரனுக்கே தன்னுடைய பேர் மறந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஆயிருக்கு நிலைமை. அர்ச்சுனா எங்க? அவர் பாராளுமன்ற உறுப்பினராகி அடுத்த தேர்தலை எதிர்கொள்கிற முயற்சியிலே இருக்கிறார். எனவே இன்றைய சூழ்நிலையில வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னை சுத்தி இருக்கிற அந்த ரகசிய அணியை வந்து வெளிப்படுத்தினா அதை வந்து எப்படியாவது இல்லாம பண்ணணும்னு சொல்லி ஒற்றை கால அனுப்பினோம். எனவே அது ரகசியமாக இருக்கிறது தான் நல்லது. தொடர்ந்து நல்ல கட்டமைப்பை உருவாக்கி போட்டு கடைசி நேரத்தில் வந்து அதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே அது கூட ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கு. யார் அந்த ஆட்கள், யார் அந்த வேட்பாளர்கள், அந்த அணியில் இருக்கிறார்கள் யார், அந்த ரகசியமாக அர்ச்சனாவோட சேர்ந்து இருக்கிறார்கள் யார், மிக குறிப்பாக வந்து யாழ் மாநகர சபைக்கு போட்டி போட போறார்கள் யார், அதன் முதன்மை வேட்பாளர் யார், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்குது மக்கள் மத்தியில். இதை வந்து ஏனைய தமிழ் கட்சிகள் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். கம்பவாரதி ஜெயராஜ் அவர்களே தன்னுடைய வாயில சொல்லி போட்டார், யாழ் மாநகர சபை வந்து அர்ச்சுனாக்கு தான் என்று சொல்லி. எனவே போக போக போட்டி வந்து இன்னும் கடுமையாக இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். எனவே போட்டி போடுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை நாகரிகமான முறையில் நல்ல விதமாக போட்டி போடுங்க. ஆட்கள் நிறைய பேரை செட் பண்ணி வச்சு கும்பலா சேர்ந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி கேவலப்படுத்தி எழுதுறதாலையும் மீம்ஸ் போடுறதாலையும் ஒரு பிரயோசனமும் இல்லை, ஒரு பிரயோசனமும் இல்லை. அவர் இன்னும் வளர்ந்து வளர்ந்து தான் போவார். எனவே இனியாவது புதுசா யோசிக்கிறீங்களா, புது புது டெக்னிக்களை கண்டுபிடிக்கிறீங்களான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே மக்களாகிய நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய விருப்பம் என்ன? யாழ் மாநகர சபை வந்து யாருடைய கைக்கு போகணும், உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்து யாருடைய கை ஓங்கணும், இது மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள். இப்போ நாங்கள் வந்து ஒரு தொடக்க கட்டத்திலாம் இருக்கிறோம். இன்னும் போக போக நிறைய சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். போக போக அதை பற்றி கதைப்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறக்க முடியாத உண்மை,
அர்ச்சுனா ராமநாதன் எதிர் ஏனைய கட்சிகள்.